நான் தன்னந்தனி ஆளு, நீ ஏளனமாக பாரு என சொன்னதாம். அனைத்து உறுப்பினர்களுக்கும் நானும் தற்காலிக சபாநாயகர் இருந்து பதவி பண்ணி வைத்தேன். அந்த காரணத்தினால் கொஞ்சம் அவருக்கு கொடுத்த வாய்ப்பை எனக்கு கொடுக்கும்படி உங்களை தாழ்மையுடன் வேண்டி கேட்டுக்கொள்கிறேன். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, இந்த வரலாற்று சிறப்புமிக்க மாமன்றத்தில் இரண்டாம் முறையாக எனக்கு வாய்ப்பு வழங்கிய தளபதி அவர்களுக்கு, தமிழ்நாடு முதலமைச்சர்களுக்கு முதல்கேன் நன்றியை தெரியப்படுத்தி கொண்டு, மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, ஒரு அழகிய நீரோடை, அந்த நீரோடை கரையிலே 2 மரங்கள், அந்த மரங்கள் இருக்கும் கீழ் திசையில் வளைந்து நிலைந்து செல்லும் நீர், நீருக்கு மத்தியில் ஒரு நாணல், அந்த நாணல் நீர் வரும் தாக்கத்தின் நிலையறிந்து நீரில் அமுங்கி அமுங்கி தலைவணங்கி நிமிர்ந்தது. அதை கண்ட மரங்கள் எள்ளி நகையாடியது. நாங்கள் பார், எத்தனை நீர் வந்தாலும் காத்தடித்தாலும் அசையாமல் வளைந்து கொடுக்காமல் யாருக்கும் தலைவணங்காமல் இருக்கின்றோம். ஆனால் இந்த சிறு நீருக்கே அமுங்கி அமுங்கி இயலும் நிலை கண்டாயா என ஆணவம் புரிந்தது. அதை பார்த்த நாணல், நான் தன்னந்தனி ஆளு, நீ ஏளனமாக பாரு என சொன்னதாம். அப்போது தேர்தல் என்னும் போர் மேகம் சூழ்ந்து வர, கருமேகம் இடியிடிக்க இடி இடி என அடித்தது விசில் சத்தம். அந்த போர்க்களத்தில் பெரும் வெள்ளம் அடித்து அடியோடு 2 மரத்தையும் சாய்த்து நிலைதடிமாறி விழுந்த 2 மரங்களும் அப்போதும் ஆணவம் குறையாமல், நாமோ இந்த புயலுக்கு தாங்காமல் சாய்ந்து விட்டோம், அந்த நாணல் ஊர் தெரியாமல் வேரோடு பிடுங்கி ஓடி இருக்கும் என திரும்பி பார்த்தன. அப்போது அந்த நாணல் பசுமையான அந்த நீர் வடிய, தேர்தலில் போர்த்தாக்கம் குறைய தலை நிமிர்ந்து நிற்பதை பார்த்து, அவர்தான் தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவர்.